ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல ஒரு மகிமையான காலை பொழுது நம்ம எல்லாரும் காணும் பார்க்கவும் தேவன் பாராட்டின மிகப்பெரிய அன்பை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை கடந்து வந்திருக்கிறேன் எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே அபரிதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால இந்த கிராம தரிசன ஊழியங்களை நிறைவேற்றணும். நீங்க அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிப்பீங்க நான் நம்புகிறேன். அவன் தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். என்னோடு கூட திருப்பி நான் வேதத்திலிருந்து ஒரு 4-5 காரியங்களை சொல்லி வேகமா நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். வேதம் மனிதனுக்கு கொடுத்த காலங்கள் பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். கவனியுங்கள். தோத்திரம். ஆமென். அதுக்கு பின்னால சொல்றாரு, அப்படி வாசமா நீங்க இருந்தா அவர் அதுல உலாவி உங்கள் தேவனாயிருப்பார். ஆமென். நீங்களும் அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். கையை வைத்தியாமே. வேதத்துல 70% தீர்க்க தரிசனங்கள், 70% அவை தீர்க்க தரிசனங்களாலே நிரம்பினது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். வேதத்துல 70% தீர்க்க தரிசனங்கள், வரப்போகிற காரியத்தை முன்னமே செய்து நமக்கு அது சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். ஆனால் 30% பாடல்களும் சரித்திரங்களும் அடங்கினது. அல்லேலூயா. நீங்க அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், அதாவது யோவான் நான் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போய் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். ஆமென். 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில நான் ஆவிக்குள்ளானே, கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? ஆவிக்குள்ளாக்குகிறார். இருக்கீங்களா? இருந்தா சந்தோஷம். நான் ஆவிக்குள்ளானேன். தோத்திரம். கையை வைத்தியாமே. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆவியினாலே நான் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டேன். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை முன்னறிவிக்கிற காரியத்தை, தீர்க்க தரிசனங்களை முன்குறித்து தேவன் என்ன பண்றாரு? முன்னமே வருகிற காரியத்தை, வேதத்தை குறித்து ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் இருக்குமானால் அவன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். தோத்திர உயிர் தெழுந்த பிற்பாடு யோவான் 20ஆம் அதிகாரத்துல அவன் எல்லாரும் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஒருத்தன் சொல்றான் அவரை பார்க்கல, அதனால நம்ப மாட்டேன்னு சொல்றான். அவன் நீ சந்தேகத்தோட இனி என்ன செய்யக்கூடாது? என் சந்தேகத்தோட இனி பின்பற்றியே வரக்கூடாது. நம்மளாவது நம்ம அவரை அறியாமல் அவரை பின்பற்றுகிறோம், அவரை காணாமல் அவரை பின்பற்றுகிறோம். ஆமென். ஆனா அவன் இயேசுவை குறிச்சு மரணத்துக்கு முன்னால வரைக்கும் அவரை கண்டிருக்கிறான். ஆமெனா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? அவன் சந்தேகத்தோட என்னை பின்பற்றி வரக்கூடாது. அதனால ஒரு சந்தேகத்தை விழாவில் முதல்ல தீர்த்துக்கா, 2வது ஒரு சந்தேகத்தை கையில் என்ன செஞ்சுக்கோ, அவன் தீர்த்துக்கோன்னு கர்த்தர் சொல்றார். ஆமெனா. ஒரு மனிதன் சந்தேகத்தோட இயேசுவை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றி வரக்கூடாது என்பதற்கு தான் முன்னமே தீர்க்க தரிசனங்கள். சொல்லுங்க. தீர்க்க தரிசனங்கள் முன்னமே என்ன செய்யுது? சந்தேகத்தோட ஒருத்தன் தேவனை பின்பற்றி வரக்கூடாது. என்னை விடுவிப்பாரா? என்னை சுகமாக்குவாரா? என்னை குணப்படுத்துவாரா? என்னை ரட்சிப்பாரா? என் பிள்ளைகாரியம் நடக்குமா? என் குடும்பத்தில் இப்படி ஆகுமா? இப்படி சந்தேகத்தோட இயேசுவை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றி வரக்கூடாது என்பதற்கு தான் அவர் சொன்னார், நீ விழாவில் என்ன செய்ய? கையை போட்டு பாரு. தோத்துற என் கைகளை என்ன செய்? ஆமென். நீ தொட்டு பாருனார். கை வைத்து. ஆமெனா. நல்லா கவனிங்க. அதாவது போக்ஸ் வில்லியம், டாக்டர் போக்ஸ் வில்லியம், அவன் ஆல் பிரைட்ஸ் பேர் வச்சு அப்படி வைக்கணும். அவரு சின்ன படிப்புக்காரர் தான். 12 PhD முடிச்சாள். அமெரிக்காவில குடியேறின மனுஷன், அமெரிக்காவில குடியுரிமை பெற்ற மனுஷன். அவருடைய லட்சியமும் இலக்கும் ஒன்னா இருந்தது. ஸ்தோத்திரம். அவர் எப்படியாவது நான் கானா ஊருக்கு போகணும், நான் எப்படியாவது பெத்தானியாவுக்கு போகணும், நான் எப்படியாவது குஷ்டரோகி வீட்டுக்கு போகணும், அவன் மரித்த லாசருவின் கல்லறைக்கு நாம் போகணும், அவன் இயேசு கிறிஸ்து உயிரோட அவன் எழுந்த அந்த குயவன் கல்லறையை நாம் பார்க்கணும். மனுஷன் என்ன பண்ணா, அவன் பாலஸ்தீனாவில அவன் என்ன கானா ஊர்ல அற்புதம் நடக்கல,
குஷ்டரோகிய தேவனை சௌக்கியமாக்கல. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தள்ளல, லாசருவை எழுப்பல என்று நான் நிரூபிப்பேன். ஆமென். டாக்டர் போக்ஸ் வில்லியம் ஆல்பிரைட் இவருடைய புஸ்தகத்துல துவக்கத்துல எழுதினாரு, இதை நான் நிரூபிக்க போகிறேன்னு சொல்லிதான் அவர் இஸ்ரேல்ல இஸ்ரேல் நாட்டுல பெர்மிஷன் வாங்கி தன் நாட்டில இருந்து சகல பெர்மிஷனை வாங்கிட்டு ஒரு நேரம் எங்க போறாரு? இஸ்ரேல் போறாரு. இஸ்ரேல்ல போய் ஏகதேசம் 18 ஆண்டுகள் அங்க தங்குகிறார். 18 வருஷம் தங்கிட்டு அந்த 18 வருஷம் முடிவுல அவர் தன்னுடைய துவக்கத்தை முன்னுரையாக எழுதினவர் முடிவுரையாக எழுதுகிறார். நான் கானாவூருக்கு போயிருந்தேன், தோத்திரம். நான் பெத்தானியாவுக்கு போயிருந்தேன், குஷ்டரோகி வீட்டுக்கு நான் போயிருந்தேன். நான் மரித்த லாசர் உயிர்த்தெழுந்த இடத்துக்கு போயிருந்தேன். இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த குயவனுடைய கல்லறைக்கு நான் போயிருந்தேன். இயேசுவை கொண்டு போன கபாலஸ்தலத்துக்கு நான் போயிருந்தேன். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மையிலும் உண்மை, இவைகள் எல்லாம் சத்தியத்திலும் சத்தியம். அல்லேலூயா. நான் முன்னுரையில இல்லை என்று நிரூபிப்பதற்கு தொல்லியல் ஆராய்ச்சி நடத்தி புதைபொருள் ஆராய்ச்சி நடத்தி இதை நிரூபிக்க வேண்டும் என்று போனது மாத்திரமல்ல, நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாக மாற எனக்கு இந்த வேதம் உதவி செய்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதம் அவருடைய பிள்ளையா மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது. கையை உயர்த்தியாமே. வேதத்தை எப்படி நெருங்கினாலும் வேதம் உன்னை சந்திக்கும். வேதத்தை நீ எப்படி நெருங்கினாலும் வேதம் உங்களோட பேசும். அறியாமையில தொட்டாலும் இது தீயாக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நீ அறிஞ்சு தொட்டாலும் இது தீயாக்கும். கையை உயர்த்தியாமே. இதை நிந்திச்சவர்கள் இதை சுமந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை வெறுத்தவர்களுக்கு பின்னால இதுக்கு பின்னால இதை வெறுத்தவர்களை ஓட வச்சிருக்கு இந்த வேதம். ஐயோ சொல்லுங்க. 16 கோடி பேரு இரத்த சாட்சியாய் ஒரு புஸ்தகத்துக்காக மரித்திருப்பார்கள் என்றால் அது வேற எந்த புஸ்தகத்துக்காகவும் இல்ல. அது ஸ்தோத்திரம் உங்க கையில என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவ புஸ்தகத்திற்காக. ஆமென். எத்தனை பேர் போனே குஞ்சா பராடா? எத்தனை பேரு? 16 கோடி பேர். ஆமென். 16 கோடி பேரு ஒரு புஸ்தகத்துக்காக ரத்தம் சிந்திருப்பாங்க, இல்ல ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்க, இல்ல அதை தடை இருப்பாங்க. அப்ப இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு ஜீவன் உள்ளது கை வைத்தாமே. இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு உண்மை உள்ளது கை வைத்தாமேனா. அல்லேலூயாவா. ஏனென்றால் இது எல்லாம் வெளிப்பாடுகளாலே நிறைந்ததமே. இதெல்லாம் எதனால நிறைஞ்சிருக்கிறது? ஆளினால் இல்ல வெளிப்பாடுகளினாலே நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை வேத வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாலும் பல்லு தேய்ச்சிட்டு வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? முத்தமாவது கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கிடைச்சா கூட அதை அப்பிரயோஜனமாக்குறோம். ஆனா பிரயோஜனப்படுத்துறது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்ல. தோத்திரம் கவனிங்க. அவங்க எனக்கு வேதம் கொடுத்த காலங்கள், மனுஷனுக்கு வேதம் கொடுத்த காலங்கள் என்ன? வாசிக்கலாம் எங்களோட திருப்பி 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேதம் நமக்கு என்ன காலங்களை சொல்லிக் கொடுக்கிறது? வாசிக்க கேட்கலாம். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையில சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். கவனியுங்கள் தோத்திரம். நாம் மரிப்பது நிச்சயம். கையவேத்தியாமே. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க. நமக்கு ஒரே ஒரு ஆயுசு நாள் தான் இருக்குது. ஒரே ஒரு ஆயுசு காலம், 2 ஆயுசு காலம் கிடையாது. ஒரு ஆயுசு காலத்துக்கு 70 வருஷம், அதுக்கு மேல வேண்டாம் ஒரு 10 வருஷம் போனஸா 80. சிலர் நினைக்கிறாங்க 7 84 140 அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கு. இல்லாட்டினா சிலருடைய நடப்பு கண்டா தோத்திரம். அல்லேலூயா. நான் இந்த ஜென்மத்தில இல்ல, இனி ஒரு பிறவில என்ன செய்வேன்? நான் வருவேன்னு சொல்லி ஆளு டிஎம்டி கம்பி மாதிரி அப்படி உருக்கு தடி மாதிரி இருக்குது. கைய வைக்காம மனுஷா வேதம் சொல்லுகிறது. தெக்கவா நாட்டு ஸ்திரியானவை போய் சொல்றா, ராஜாவே தோத்திரம், இதோ என் கையில் இருக்கிற ஒரு கப்பில் இருக்கிற தண்ணி போல என்னுடைய நாட்கள், அது ஒருவேளை சுவர்ந்து போனால், அது ஒருவேளை சிந்தி போனால் அதை திருப்பி என்ன செய்ய முடியாது, அதை திருப்பி கூட்டி எடுக்க முடியாது என்பது போல. அல்லேலூயா. ஐயோ சொல்லுங்க. ஆனா எல்லா மனுஷனுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதாமே. ஆகையினால இந்த ஒரு ஆயுசு காலம், இந்த ஒரு ஆயுசு காலத்துல நீ தேவனை தேடணுமாமே. நீ தேவனை கருத்தாய் தேடணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ ஆயத்தப்பட்டு நிக்கணும். கை வைக்காம ஆண்டவர் கொடுத்ததை அடிச்சு பொழிச்சு தோத்திர என் மனமே நீ எப்படி வேணா நீ வாழலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. செக்கவான
நாட்டு ஸ்திரீ ராஜாவுக்கு உணர்த்துகிறார், ராஜாவே மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆமென். அது தண்ணி சுவரப்படுகிறது போல அவன் கையில இருக்கிற தண்ணி நஷ்டப்பட்டா அதை திருப்பி என்ன செய்ய முடியாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷனுடைய நாட்கள் எதுக்கு ஒப்பா இருக்குது? தண்ணீர் சுவருகிறது போல. அவன் தண்ணி களைஞ்சு போயாச்சுன்னா திருப்பி என்ன செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு தண்ணி காலையில கூட்டி அவன் மண்ணில ஊத்தினாலும் அந்த தண்ணியை திருப்பி அனுப்ப முடியாது. சிந்தப்பட்ட பாத்திரத்துக்கு ஒரு கப்பலை திருப்பி கொண்டு வர முடியாது என்பது போல மனுஷனுடைய ஜீவிதம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? தண்ணிக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த காலம் என்ன காலம்? சுவருகிறது போல, தண்ணி சுவருகிறது போல, நாட்கள் லிக்விட் போல என்ன செஞ்சுட்டே இருக்குது? நாட்கள் லிக்விட் போல இறங்கிக்கிட்டே இருக்குது. கை வைத்தாமே. யாராவது இனி எனக்கு இளம திரும்புதுன்னு சொல்றதுக்கு யாராவது உண்டா? அந்த பேனா கடிக்கிற என்னுடைய மருமகனுக்கும் நாட்கள் என்ன செஞ்சுட்டே இருக்குது? ஒரு துளி மேல ஏறும்போது ஒரு துளி தண்ணி போல என்ன செய்யலாம்? ஐயோ கர்த்தாவே, தண்ணி போல அது கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்க அவன் தெக்கவநாட்டு ஸ்திரியானவளை சொல்றா, ராஜாவே நீர் ஒன்ன கவனிக்கணும், ராஜா உமக்கு நான் ஒண்ணு சொல்லணும். எல்லா மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? மரிப்பது நிச்சயம். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தியாமே. அல்லேலூயாவா. மனுஷன் போராட வேண்டியது எதுக்காக போராடணும்? மனுஷன் எதுக்கு வேண்டி போராடணும்? அல்லேலூயா. தேசத்துல மரணத்தை வேட்டையாடுகிற மரணங்கிற தோத்திர சங்கார தூதன தோத்திர வாகனங்கிற இல்ல விஷங்கிற இலக்கின ஏதோ ஒரு ஆபத்துக்கான காரியங்களை கையில் எடுத்து மனுஷனை உயிரை வேட்டையாடுகிறானே, அதுக்காக என்ன செய்யணும்? போராடணும். கைய வைத்தாமேனா. ஒரு பையன் பைக்ல வாரான், அந்த ஊர்ல அம்மா சொல்லுது, மாறுங்க எம்மே வாரான். ஏன்னா அந்த பையன் எப்படி போறான்? சென்சைடு மாதிரி தலை வெட்டி தோத்திரம். அல்லேலூயா. கொடை மாதிரி முடிய வச்சு அதுல ரோடு போட்டு கிளியாத பேண்ட வட்ட வட்டமா கிழிச்சு விட்டு போராம் போக்கு. கை வைத்தாமேனா. ஒரு தாய் போராடணும். ஒரு தாய் போராட வேணா எதுக்காக போராட்டம் நடத்தணும்? ஆண்டவரே, 125 சிசி உள்ள வண்டி இந்த விஞ்ஞான காலத்துல கண்டு பிடிக்க கூடாது. 110 சிசிக்கு மேல இன்ஜின் உள்ள வண்டி என்ன செய்யக்கூடாது, இந்த ரோட்ல பறக்க கூடாதுன்னு போராடணும். சொல்லுது மனுஷராஜா. அல்லேலூயாவா. ப்ளீஸ் லிசன் டு மீ தேவஜனமே. இப்போ மனுஷனுடைய காலம் எதுல போகுது? சுவருகிற தண்ணீரை போல கடந்து போகுது. இப்ப நம்ம எதுக்கு வேண்டி போராடுறோம்? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி அவனுடைய ஜீவிதம் முழுவதும் இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு கூட்ட ஜனம் எழும்பி அவனுக்கு வேண்டி என்ன செய்யுது? அவனுக்கு வேண்டி போராடுது. எப்படி போகலாம் இந்த மார்க்கத்துல? எப்படி போய் இயேசுவை தெரியலாம்? எப்படி பைபிள் எடுத்துட்டு போகலாம்? கைவிட்டாமேனா. போராட வேண்டியது எதுக்கு போராடணும்? எதுக்கு வேண்டி போராடணும்? உலகத்துல வாழும்போது போராடணும். கை வைத்தியாமே. அல்லேலூயாவா. ஜனம் எப்ப போராடுது? நீதியை தேடி வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வரும்போது, சத்தியத்தை தேடி வரும்போது, நான் அவருடைய பிள்ளையாய் அவருக்கு உலாவுகிறதுக்கு என்னுடைய இருதயத்தை இருதயத்துல நான் இடம் கொடுக்கும் போது, அவருடைய இருதயத்துல உலாவுகிற ஒரு வாசஸ்தலமாய் நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, உலகம் எனக்கு விரோதம் என்ன செய்து போராடுது. தோத்திரம். எப்ப போராடி இருக்கணும்? உலகத்துல வாழும்போது போராடி இருக்கணும். பாவத்துல வாழும்போது போராடி இருக்கணும். தடை பண்றாங்களாம்ல உங்களை கூட ஊர்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், என்னைய கூட தடை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள். ஆனா உங்களை இனி யாரும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள பற்றி எரியுது பாருங்க அந்த வேத வசனம். உங்களுக்குள்ள எரியுது பாருங்க தேவங்கிற வைராக்கியம். அதை யாரும் அணைக்க முடியாதாமே. அது ரத்தத்தோட இந்த 16-17 வருஷங்கள் அது ரத்தத்தோட அது ஊடிக்கிட்டே இருக்குது. கை வைத்தாமேனா. அந்த வெறி உங்களை சும்மா விடாது. கை வைத்தாமேனா. உங்களை தொடுகிற எவனும் சந்திக்கப்படுவானாமே. உங்களை நெருக்குகிற எவனும் சந்திக்கப்படுவான். உங்க மேல கை வச்சுட்டு அவன் தேவனை பார்க்க போகிறான். அவன் தேவனை சந்திக்க போகிறான். இல்ல தேவன் அவனை சந்திக்க போறாரு. ஐயா வயத்தியாமே. அல்லேலூயா. 1 பேதுரு 1:17 வசனத்துல பேதுரு ஒரு காலங்களை சொல்லுகிறார். அந்த காலம் என்னன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் இருக்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு
இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். கை வைத்தியாமே. வசனம் சொல்லுகிறது, இது பரதேசிகள் வாசம் பண்ணுகிற இடம். அமே ஒண்ணு உவர் தண்ணி சுவர் தண்ணி அமை தண்ணி சுவருகிறது போல நாட்கள் என்று அமை சாமுவேல் சொல்றாரு. இங்க சொல்றாரு பரதேச யாத்திரை. அமே சொல்லுங்க மலையாளத்தில் எங்க சிஸ்டர் பிரவாச காலம் அல்ல. தோத்திரம் கையை வைத்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே இது என்ன காலம், இது என்ன யாத்திரை, மனுஷனுக்கு வேதம் கொடுக்கிற ஆமே தோத்திர பேர் என்ன தெரியுமா? ஆமே என்ன பேரு? பரதேசிகள். நாம் யாரு சொல்லுங்க? நாம் எல்லாரும் பரதேசிகள். அல்லேலூயா. நாம எல்லாரும் யாரு பிரதர்? பரதேசிகள். கையை வைத்து ஆமேனா. ஆமே உங்களுக்கு உங்க விசா கன்ஃபார்மா இல்லாட்டினா நீங்க விசிட்டிங் விசால வந்தாளா? லாஸ்ட் சொல்லுமா என்ன விசா உனக்கு? நீ போறது கன்ஃபார்ம்ல போகணும். ஆனா இப்ப என்ன விசிட்டிங் வந்திருக்கோம்? நமக்கு எமிகிரேஷன் முடியும் போது ஆமே அது விசிட்டிங்ல தான் முடிஞ்சிருக்கு. கை வைத்தாமே. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த பரதேச யாத்திரை முடியும். கை வைத்தாமே. எப்ப வேணாலும் இந்த பரதேச யாத்திரை என்ன செய்ய போகுது? முடிய போகுது. நாம எங்க போறோம்? ஆமை தோத்துறோம் பரதேச யாத்திரை முடிச்சிட்டு ஆமை தோத்துறோம் தேவனோடு கூட இருக்க போகிறோம். கை வைத்தியாமே. ஒண்ணு தண்ணி உவருகிறது போல தண்ணி சுவருகிறது போல அவருடைய நாட்கள் முடிந்து போகுது. இரண்டாவது இது பரதேச யாத்திரை. ஆமே இந்த பரதேச யாத்திரைக்கு 140 கோடி ஜனத்தை ஆமை சுமந்து கொண்டு ஒரு கப்பல் யாத்திரை செய்தாமே. 140 கோடி ஜனத்தை சுமந்துட்டு ஆமை ஒரு கப்பல் போகுது. அதுல ஆமை தோத்திர விபச்சாரக்காரை உண்டு, அதுல வேசி மார்க்கத்தான் உண்டு, அதுல தோத்திர சீட்டு விளையாட்டுக்காரை உண்டு, அதுல ஆமை தோத்திர குடியன் உண்டு, வெறியன் உண்டு, களியாட்டுக்காரை உண்டு. எல்லாரும் சுமந்துட்டு அவன் இந்த கப்பல் எங்க போகுது? இந்த கப்பல் பரதேச யாத்திரையை நோக்கி போகுதாமே. அதுல 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஐயோ உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உலகம்ங்கிற ஸ்தோத்திரம் சிறைக்குள்ள பாவங்கிற சங்கிலினாலே அவை கட்டப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த யாத்திரையில் இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும். உலகம்ங்கிற சிறைக்குள்ள பாவங்கிற சங்கிலியில அதுல கட்டப்பட்டிருக்கிற 140 கோடி ஜனங்களோட ஆனா இது ஒரு யாத்திரை போகுது. கையை வைத்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த யாத்திரைக்கு பேருதான் பரதேச யாத்திராமே. கப்பலுக்கு சேதம் வந்துருச்சு. இந்த கப்பல் மறுகரைக்கு போகாது. ஏன் இந்த கப்பல் மறுகரைக்கு போகாதுன்னா ஆமை கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சு. அல்லேலூயா. ஆமை அதுதான் இந்த உலகம். கையை வைக்காமே இந்த விசுவாச கப்பல் ஆமை சென்று சேர போகிறது. அந்த யாத்திரை முடிய போகுது. அதுக்கு பேர் என்னது? பரதேச யாத்திரை. கை வைத்து அமேனா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. மனுஷனுக்கு ஆமை தோத்திர கொடுத்திருக்கிற பேர் என்னது? பரதேசிகள். கை வைத்தியாமே. நம்பர் 1 சாமுவேல் என்ன சொல்றாரு? தண்ணீர் சிந்தப்பட்டது போல ஆமே தண்ணீர் சுவருகிறது போல நாட்கள் கடந்து போச்சு. இப்ப ஆமே இங்க இவரு பேதுரு என்ன சொல்றாரு? பரதேச யாத்திரை. அல்லேலூயாவா. பரதேசிக்கு எதுக்கு இங்க ஆமை பல கோடிகளுக்கு ஆஸ்தி, பரதேசிகளுக்கு இங்க பல கோடி ப்ராப்பர்ட்டி இங்க எதுக்கு? நாம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? ஆமை பரதேச யாத்திரை. கை வைத்தியாமேனா. அல்லேலூயாவா. நம்ம நடப்பல நிறைய நேரம் நம்ம சிந்தனையும் பேச்சும் செய்கையும் ஆமை நம்மள பரதேசிகள் காட்டல, நம்ம இங்க சுதந்திர ஆமை வாசிகள்னு காட்டுது. அல்லேலூயா. கையை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. Please listen to me. Hallelujah. இந்த உலகங்கிற கப்பலுக்குள்ள ஆமை உலகங்கிற சமுத்திரத்துக்குள்ள ஆமை என்ன கப்பல் போய்கிட்டு இருக்குது? பரதேச கப்பல் போகுது. அதுல 140 கோடி ஜனங்கள் அதுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அதுக்குள்ள அந்த 140 கோடி ஜனங்களும் ஆமை தோத்திரம் அதுல சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாவத்தின் ஜங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? உள்ள கீழவே முகத்தை தொங்க போட்டுக்கோங்க. தோத்திரம். கீழே போறீங்கன்னா நினைவை வேற யாரும் ஆட்கொள்றாங்க. நீங்க கீழே போறீங்கன்னா உங்க மைண்டுக்குள்ள வேற ஏதோ குடியேறுது. ஆனா உங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம் உங்களை ஆளுகை செய்யுது. கை வைக்காமே. தேவனிடத்திலிருந்து ஒரு நிறைவு வரலன்னா நீ எந்த விஷயத்திலும் நிறைவா வாழவே முடியாது. ஆமே இங்கே குறையோட எந்திரிச்சு போனா அவ்வளவு குறையாத்தான் முடியும். ஆளுகளப்பா. அல்லேலூயா. ஒருவேளை ராத்திரியிலும் தூக்கம் இல்லைன்னா மூக்கு கீழே தான் போகும். ஆமே கவனிங்க. ஆனா இந்த 140 கோடி ஜனங்களை ஆமை சுமர்ந்து கொண்டு போகுது. ஆமே இதுல ஒழுங்கோட கிரமத்தோட ஆமை. இரண்டாவது ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கப்பலுக்கு ஓட்ட விழுந்துருச்சு. ஆமே
அந்த கப்பலுக்கு என்ன விழுந்துருச்சு? ஓட்ட விழுந்துருச்சாம. அந்த கப்பல் எப்ப வேணாலும் மூழ்கி போகலாம். அந்த கப்பல் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? அவன் மூழ்கி போகலாம். ஆமெனா, அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறுகிறது. ஒருவன் தேவனை தேடி நான் உண்மையோட தேடணும். ஒருவன் ஆராதிச்சா அவன் உண்மையோட தேவனை ஆராதிக்கணும். ஆண்டவருக்கு கொடுத்தா அவன் உண்மையா தேவனுக்கு கொடுக்கணும். ஆமே, எதைனாலும் அவன் சரீரத்தையோ ஆவியையோ ஆத்மாவையோ ஆராதனையோ ஜபத்தையோ. ஆமே, ஒரு முறை ஒருத்தர் அவர்கிட்ட நிறைய நேரம் அவர் நிறைய நாட்கள் சொல்லியிருக்கோம். ஆராதனைக்கு நேரத்தை 9:30 மணிக்கு ஆராதனை. அவர் வர்றது 10:30 மணிக்கு வருவார், இல்ல 10:45 வருவாரு. 2 பைபிள் வச்சிருப்பாரு. ஒண்ணு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இனி ஒண்ணு தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் அப்படித்தான் இருக்குதான்னு பாக்குறதுக்காக. ஆமே, அப்படியே கம்பா இருப்பாரு. ஆராதிக்க மாட்டாரு, கை தட்ட மாட்டாரு, ஜெபம் பண்ண மாட்டாரு. கேட்டா நான் பிறப்பு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார். ஆமே, பல வருஷங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் வேகமா 9:30 மணிக்கு கரெக்டா வந்திருக்காரு. ஆமா, பயங்கர ஆச்சரியம். ஜெப ஆண்டவர் கேட்டாரு, இந்த ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டாரு. மனுஷன் கரெக்டா வந்திருக்காரு. அப்படின்னா சாட்சியின் வேலை எழும்பி வேலை வந்த உடனே எழும்பி சாட்சி சொல்றாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியாக நான் வார வழியில ஒரு வெறி நாய் விரட்டி கரெக்டா எங்க கொண்டு விட்டுருக்கு. 9:30 மணிக்கு ஒரு வெறி நாயை அனுப்பி உனக்கு பாடம் பறிச்சு கொடுக்க முடியும்னா, அல்லேலூயா. இந்த கப்பல் இந்த பரதேச யாத்திரையில தேவன் செய்ய வேண்டியது அனைத்தையும் தேவன் செய்வார். ஐயோ அமைன்னு சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு மனசிலாச்சா? உடனே கடைசியில நம்ம ஒரு பொது ஜபம் பண்ணுவோம்ல. அப்ப பொது ஜபத்துல நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லா வாரமும் வெறி நாய்கள் வருவதாக. ஏனென்றால் ஆராதனையில இப்படி அமைத்து பல வருஷங்கள் வாரால கடிக்காம காத்து கொள்ளுங்கப்பான்னு நீங்க நினைக்க மாதிரி நான் ஜெபம் பண்ணல. ஐயோ வைத்தியாமே சொல்லுது மனுஷனாச்சா? வாசிக்கிறேன் உங்களை திருப்பி. ஒரு வசனத்தை கூட சங்கீதம் 102 சங்கீதம் 6வது வசனம். அங்க மனுஷனுக்கு என்ன வேதம் கொடுத்திருக்கிற பேர் என்னது? யாரு? என் ஜீவிதம் எதுக்கு ஒப்பா இருக்குது? வனாந்தர நாரைக்கு நான் ஒப்பானே. என் மனுஷா, பேண்டும் ஷர்ட்டும் போட்டிருக்கிறமே ஒழிய, அல்லேலூயா, பவுடர் அடிச்சுட்டு காலையில லட்ச சோப்புல குளிச்சுட்டு வந்திருக்கமே ஒழிய, என் ஜீவிதம் அந்த ரங்கத்துல யாரா இருக்குது? கழுத்துல 2 பவுன் செயின் போட்டிருக்கிறனால, காதுல அப்படி பெரிய கம்மல் போட்டிருக்கிறனால, நான் தோத்துறேன். அப்படியே ஒரு ஐஸ்வர்யவான் போல வாழ்றேன் இல்ல. ஜீவிதம் எதுக்கு ஒப்பா இருக்குது? வனாந்தரத்து நாரைக்கும் வறண்ட இடத்துல திரிகிற ஆந்தைக்கும் நான் ஒப்பானே. 7ஆம் வசனம் சொல்லுது, தூக்கம் இல்லாத குருவிக்கு நான் ஒப்பா இருக்கிறேன். அல்லா கவனிங்க. தலையை கையில வச்சு, தலையை கையில வச்சு இல்ல, கைய தலையில வச்சு சொல்லுங்க, ஒரு அனிமல்ஸ் போல வாழணுமா? நான் ஒரு அனிமல்ஸ் போலதான் ஜீவிக்கணுமா? சுடிதார் போட்ட அனிமல்ஸ் எனக்கு நீங்க காட்டுங்க பிரதர். சாரி கட்டின ஒரு அனிமல்ஸ காட்டுங்க பிரதர். ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. அல்ல கவனிங்க. படுத்துட்டு ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. என் ஜீவிதம் எதுக்கு ஒப்பா இருக்குது? வனாந்தரத்து நாரைக்கும் வறண்ட நிலங்களிலே தங்குகிற ஆள் இடங்களில் இருக்கிற ஆந்தைக்கும் அவன் தூக்கம் இல்லாத குருவிக்கு ஒப்பா இருக்கிறது. அமே, எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பிரதர், எனக்கு தூங்க முடியல. என் தூக்கத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் தூக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பகல்ல எனக்கு கண்ணடைஞ்சு வருது, ஆனா நைட் எனக்கு என்ன வர மாட்டேங்குது? ஹalleluya. ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. தேவஜனம் இந்த வார்த்தையை கவனியுங்கள். அவன் 102ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் நாரை போல என் ஜீவிதம், என் வாழ்க்கையில எல்லாம் இருக்குது, ஆனா வனாந்தரத்து நாரைக்கு ஒப்பானே. ஆமென். வனாந்தரத்துல நாரை இருந்தாலுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஒண்ணு இல்ல. அது இருக்கிறது வனாந்தரத்துல. அதுக்கு அமைத்தோம் நல்ல உஷ்ணமும் அனல் காற்றும் தான் கிடைக்குமே ஒழிய வேற ஒண்ணு அதுக்கு கிடைக்க போறதில்லை. இதுதான் என் ஜீவிதங்கிறான். தெய்வஜாமேனா. ஒண்ணு தண்ணி சுவருகிறது போல, தண்ணி உவருகிறது போல. 2வது ஜீவிதம் பரதேச வாழ்க்கை. 3வது ஜீவிதம் என்ன வாழ்க்கை? அவை குருவிக்கும் ஆந்தைக்கும் நாரைக்கும் ஒப்பான என் ஜீவிதம். ஆமென். ஹalleluya. ஐயா வைத்தியாமன் சொல்லுங்க. மனுஷா படுத்து போனா அடுத்த ஒரு ஜாம எழும்பணும்னு தெய்வம் கை கொடுத்து எழுப்பணும். ஒண்ணு விழுந்தா மறுபடி தெய்வனுக்கு நாட்களை நீட்டி தரணும். ஆமென். ஆனா நடப்பு நினைவெல்லாம் இல்ல, நான் 1000 வருஷம் வாழ போறேன். இல்ல. ஆமை தோத்துறோம். நாரைக்கு ஒப்பான ஜீவிதம், அவன் ஆந்தைக்கு ஒப்பான ஜீவிதம். ஆந்தை எப்ப தூங்கும்? நைட் என்ன செய்யும்? தோத்துற. ஆந்தைக்கு உணவு என்னது? சரி, ஆந்தை எப்படி தூங்கும்?
குட். கைய வைத்தாமே போகும்போது ஒரு ஷாக்கெண்டு கொடுத்துட்டு போகணும். கைய வைத்தாமே எல்லாம் கவனிங்க. ஆமா, இப்போ நார வனாந்தரம், அது வனாந்தரத்துல இருக்குது. அந்த ஜீவில என்ன ஜீவிதம்? நான் தேடினது ஒண்ணு எனக்கு வரல, எதிர்பார்த்தது வரல. நான் ஒரு நல்ல இயற்கையான ஒரு கூலான காட்சிக்கு எதிர்பார்க்கிறேன். ஆனா என் மேல அடிக்குது. என்ன காட்சி அடிக்குது? அக்கினி காத்தடிக்குது. நான் கால் வைக்கிற இடம் எனக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன். அது எனக்கு ஸ்தோத்திரம் கால் சவுட்டுறதுக்கு நல்ல ஒரு சுகமான இடமா இருக்கணும். நான் எதுல கால் வைக்கிறேன்? ஸ்தோத்திரம் உஷ்ண காலத்துல அக்கினி சூளையில கால் வச்சது போல இருக்குது. ஐயோ வயத்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயாவா. குருவி எங்க இருக்குதா? ஆமே ஸ்தோத்திரம் வீட்டின் மேல இருக்குது. தூக்கம் இல்லாம பால் எந்த போய் நடக்குது? அவன் மனுஷன் நேர படுக்கிறதுக்கு பதில், மனுஷன் நேர தூங்குறதுக்கு பதில். இப்ப மனுஷ ஜீவிதங்கள் எப்படி தூங்குது? ஆந்தைய போல. கை வைத்து அமைனா நைட்டு தூங்க வேண்டியது காலையில தூங்க வேண்டியது எப்ப தூங்குது? அல்லேலூயா. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? இது மனுஷனுடைய காலம். கை வைக்காம இந்த நாட்கள் தண்ணீரை போல ஒவ்வொரு டிராப்ஸா என்ன பண்ணிட்டே இருக்குது. பேசக்கூடாதுன்னு ஒவ்வொரு டிராப்ஸா அவன் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. கை வைத்தாம யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோபு என்ன சொல்றார் சிஸ்டர்? நாட்கள் நல்ல கவனிங்க. ஆமா, இது என்ன காலம்? இது என்ன நாளா? ஆமா, போரின் காலம். ஆமா, இது என்ன காலம்? மனுஷனுக்கு போராட வேண்டிய காலம் உண்டல்லவோ. அந்த காலம் எப்படி போகுதா? கூலிக்கு வேலை செய்தவனுடைய கூலி பெறுகிறது போல. ஆமா, அந்த நாட்கள் எப்படி போயிட்டே இருக்குதா? வாசிங்க ஒண்ணு கூட திருப்பி. பூமியில போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. கை வைத்தாமே இது என்ன காலம்? போர் நடத்துகிற காலம். ஆமே, என்ன நாட்கள் இது? போர் நடத்துகிற காலம். ஆமே, வயத்தியாமே எந்த காலம் இது? போராட வேண்டிய காலம். ஆமே, போராட்ட காலம். அவர் சொன்னாரு இது போரின் காலம். இது இப்ப எங்க போய் முடியுது? நீங்க என்ன பேசினாலும் திருப்பி பேசாது. நீங்க என்ன பேசினாலும் உங்கள்ட்ட சண்டை போடாது. நீங்க எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினாலும் திருப்பி பேசாது. எப்ப பேசாது? பெட்டியில வைக்கும்போது. நீங்க அடிச்சுக்கிற இருந்தாலும் எந்திக்காது. நீங்க என்ன கெட்ட வார்த்தை பேசினாலும் இருந்தாலும் என்ன செய்யாது? உங்களை திருப்பி பேசாது. எப்போ? போர் முடிந்தது. இப்ப எங்க படுத்திருக்க ஆளு? எங்க படுத்திருக்குது? பிரேத பெட்டியில படுத்திருக்குது. அங்க தொடங்கின குத்து இப்ப எங்க வந்து படுத்திருக்கு? ஓட்டம் முடிந்தது, போர் முடிந்தது. ஆள் இப்ப எங்க படுத்திருக்குதாமே? நல்லா கவனிங்க. சாமுவேல் சொல்றாரு இது தண்ணீர் சுவருகிறது போல. சங்கீதக்கார 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு இது பரதேசிய போல. ஆமென். 102ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது இது நாரைய போல. ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு கூலிக்காரன் கையில பெறுகிற கூலிய போல நாட்கள் போகிறது. ஆமென். இது போர் செய்கிற காலம். ஹல்லேலூயா. மனுஷன் போராட வேண்டிய காலம். எல்லாத்துக்கும் போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம். ஒரு வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதோட 25வது வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். அதோட விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி வேகமா கடந்து போறேன். யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றும்படி யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். கைய வைத்தியாமே. அல்லேலூயா. இது என்ன காலம்? வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற என்ன காலம் இது? பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம். பணிவிடை ஓட்டத்தை ஓட வேண்டிய காலம். பணிவிடை ஓட்டம் என்றால் என்ன? போன முறை நம்ம பார்த்தோம். ராஜா காலுக்கு தண்ணி விட்டு கொடுக்கணும் வேலைக்காரன். ராஜா கால் வைக்கிற இடத்துல ராஜாவுக்கு சூடடிக்க கூடாது, ராஜா கால் பொட்டிடக்கூடாதுன்னு ராஜா காலுக்கு தண்ணி விட்டு கொடுக்கணும். அதுதான் என்னது? ஆனா தண்ணி விடுறவன் கால் என்ன ஆகும்? தோத்துறோம். வெயில்ல சூடாகி பொட்டி அதுல இருந்து ரத்தம் நீருமா எங்க வைத்தியாமே. பணிவிடை ஓட்டம் நிறைவு செய்ய வேண்டிய காலம். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் கொடுக்கிற நாள் எது? வேதம் கொடுத்திருக்கிற நாள் என்னது? பணிவிடை ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய காலம். சபை எங்கெல்லாம் கால் வைக்கிறோம் அங்கெல்லாம் விசுவாசிகள் தண்ணி விட்டு கொடுக்கணுமாமே. சபை எங்கெல்லாம் கொண்டு போய் நடப்படுதோ அங்க எல்லாம் அங்க கால் வைக்கிற இடம் எல்லாம் ஜனம் அமைத்து தண்ணி விட்டு கொடுக்கணும். அது பேருதான் பணிவிடை ஓட்டம். சொல்லுங்க. பணிவிடை ஓட்டம். கை வைத்தியாமே.